சொல்லுங்க ஐயா. அவருடைய கிராஸ் எக்ஸாமினேஷன் கண்டினியூ ஆகுதுங்க ஐயா. 2.15 விமானம் இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அவங்க கேட்டுக்கொண்டதன்படி ஒரு புதிய தேதி கேட்டிருக்கிறாங்க. அந்த புதிய தேதியில மறுபடியும் அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை கண்டினியூ ஆகும் ஐயா. ஐயா, அவருக்கு மார்ச் முழுவதுமே பாராளுமன்றம் இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் நீதியரசரின் முன்பு பாராளுமன்றம் முடிந்த தேதியை கேட்டிருக்கிறாங்க. ஏப்ரல் முதல் வாரத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த தேதி கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அண்ணா. ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய தேதி எப்பனா மார்ச் 10ஆம் தேதி அவருடைய வழக்கு அன்னைக்கு நடக்குங்க. ஆமாங்க அண்ணா. அண்ணா கேள்வி அண்ணா கொஞ்சம் சத்தமா கேளுங்கண்ணே. அண்ணா, நாம கிராஸ் குவெஸ்டின் அவருடைய, அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லியிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார். அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை பார்க்குறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன், தெரியாதுனாரு. ஃபைனான்ஸ்ல கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்து அந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம், தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. எதையுமே தெரியாம நான் ஏதோ ஊழல் செய்து, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் குமரகுரு அவர்கள் வழக்கறிஞருடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர் அனுமதி வாங்கி அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் என்னுடைய மூத்த வழக்கறிஞர், அவர் இந்த அவதூறு வழக்கை மற்றும் தொடுக்க போறோம். அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விட போவது கிடையாது. நான் அந்த அவதூறு வழக்கில் சொத்தை எப்படி வாங்கணும், எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு 15 ஆண்டுகள்ல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், என்னுடைய மனைவி எந்த நிறுவனத்தில் ஐஏஎம் பெங்களூர்ல படித்த பிறகு மும்பையில, பெங்களூர்ல, சென்னையில வேலை பார்த்த நிறுவனத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம், எக்ஸ்ட்ரா நாங்க வாங்கிய கடன் அனைத்தையும் அந்த அவதூறு வழக்கின் பொழுது பொதுவெளியில வெளியிட இருக்கின்றோம். அதே போல இன்னொன்னு சொன்னாரு, நான் சென்னையிலே தங்கி இருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல சொல்லியிருந்தேன் வீட்டு வாடகை கொடுக்கறாங்க அப்படின்னு. அதையும் ஒரு அவதூறாக சொன்னார். அதுக்கு நான் பதில் சொன்னேன். நான் சென்னையில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பினால் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு சென்னையில் பிசினஸோ எதுவும் கிடையாது. கட்சி பொறுப்புக்காக கோயம்புத்தூர், கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். அப்ப கட்சிக்கும் நம்முடைய வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, கட்சிக்கு என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் எனக்கு சார்பாக கட்சிக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அந்த பணத்தை கட்சி எப்படி எனக்கு பேங்க் அக்கவுண்ட்ல செலவு பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் அந்த அவதூறு வழக்கில் கொண்டு வர போறோம். நான் ஜென்ரலா யாராச்சும் பேசினா அவதூறு வழக்கெல்லாம் நான் போடவே மாட்டேன். ஆனா இதுல டிஆர் பாலு அவதூறு வழக்கு போட்டதுல நான் இன்னைக்கு ஆஜராகி கேள்வி கேட்கிறப்ப மறுபடியும் தப்பிப்பதற்காக ஒரு புது அவதூறை சொன்னதற்காக அவர் மீது மற்றும் ஒரு அவதூறு வழக்கை தொடுக்க இருக்கின்றோம். அதுல எல்லாம் வெளியே வரட்டும். நான் ஏற்கனவே டிஎம்கே பார்ட் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது கடந்த 20 ஆண்டுகளாக என்னுடைய மொத்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம். இந்த முறை டிஆர் பாலு அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அவதூறு வழக்கின் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால், ஒரு விவசாய நிலம் வாங்கியிருக்கிறோம், அந்த விவசாய நிலத்திற்கு பணம் எங்கிருந்து வந்தது எல்லாம் பொதுப்படையில் இருக்கும். கடன் வாங்கியிருக்கிறோமா 2.5 கோடி ரூபாய் கடன், அதுவும் பொதுப்படையில் இருக்கும். அதனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் அந்த கடினமான பாதையில பயணிச்சுதான் ஆகணும். எனக்கு இந்த டிஆர் பாலு அவர்கள் மீது நான் தொடுக்கக்கூடிய புது அவதூறு வழக்கு என்பது இதையெல்லாம் பொது வெளியில பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்வதற்கு இந்த அவதூறு வழக்கை பயன்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம்.
அண்ணா ஒரு மூத்த தலைவர் அவர்கள் அவரே சொல்லியிருக்கிறார், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 58 ஆண்டுகளாக உறுப்பினராக இருக்கிறேன். 68 ஆண்டுகளா? நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம். எதற்கு தஞ்சாவூர்ல வடசேரி பகுதியில் உங்கள் மீது 14 ஆண்டுகளாக தொடர்ந்து கருப்பு தினமாக வடசேரி மக்கள் அந்த பகுதியில் கருப்பு தினத்தை அனுசரிக்கிறாங்க? எதற்காக வேறு வேறு தலைவர்கள் உங்கள் மீது நீங்கள் கப்பல் வாங்கியதெல்லாம் சொன்னாங்க, அவங்க மீதெல்லாம் அவதூறு வழக்கு தொடுத்தீங்களா? சுப்பிரமணிய சாமி அவர்கள் மீது, மேடம் ஜெயலலிதா அவர்கள் மீது, இவர்கள் மீது, அண்ணன் MK அழகிரி அவர்கள் மீது அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா கேட்டோம். MK அழகிரி அவர்கள் நீங்கள் ஊழல் செஞ்சனாலதான் 2009 கேபினெட்ல இல்லைன்னு சொன்னாரு. அழகிரி அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுத்தீங்களான்னு கேட்டோம். இதுவரை TR பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட பொது வாழ்க்கையில எல்லா கேள்விகளையுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று அவர் வந்த கார் கூட தெரியாது, ஏதாச்சும் கார் இருந்தா ஏறி உட்கார்ந்துட்டு வருவன் தான் சொன்னாரு. அதையும் ஆழமாக கேட்டிருக்கின்றோம். காரணம், தமிழக மக்களுக்கு இதன் மூலமாக பல விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோம். நீதியின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது, நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கையும் இருக்கு. அதனால் அடுத்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அதை கண்டினியூ பண்ண போறோம்.